லே மச்சான் அர்ஜென்ட்டா ஒரு 100 ரூபா. என்ன மச்சான் வேணும்? ஒன்றும் இல்லை மச்சான். லே மச்சான் அர்ஜென்ட்டா ஒரு 100. மச்சான் அருவமனில் 2 அர்ஜென்ட்டா இன்னொரு 3 நாள் விளக்கலாம்டா. சரி மச்சான், தேங்க்ஸ்ரா. இவன்ட்டையும் கேட்க முடியாதா? சுருட்டிட்டு இருக்கும் கண்டிப்பா, அவன்கிட்ட கேட்கலாம். டேய் மச்சான் சுருட்ட அர்ஜென்ட்டா ஒரு 100 ரூபா. மச்சான் மீன் குழம்பாடா? ஆமா மச்சான், சாப்பிட்றியா? இல்லடா, எனக்கு மீன் குழம்பு பிடிக்காதுடா. அப்படியா? சரி சிக்கன் சாப்பிட்றியா மச்சான்? இல்லைனா மச்சாலாம் ரொம்ப கஷ்டப்படுறானுங்க, நம்ம தான் அதனை ஹெல்ப் பண்ணணும். மனசே சரியில்லை இவனை கஷ்டப்படுறத பார்த்தா. யாரா அவன் குறுக்க வந்துருக்கான்? போடா. டேய், ராஜன் ஸ்டோரியை பத்தியா? பெரிய கேங்ஸ்டரா இருப்பார் போலடா. ஆமாண்டா. ஒழுங்கா நான் சொல்றத கேளு. நீ சொல்றேன் கூட போடா. டேய், ராஜன் ஏதோ அடுத்த ஸ்டோரி போட்டிருக்காரா? கூட்டத்தே மாட்டுறாரா ராஜனா? ராஜனா பயங்கரமான ஆள்டா. என்னடா முறைக்கிறான் கோப்பம் போன. எங்க பாரு அடுத்த ஸ்டோரி போட்டிருக்காரு. ஏய், ராஜனை ஒத்தாளு அவனு 2 பேரு எப்படி எம்பிலாம் அடிக்கிறாரு பாருடா. ராஜனை மாசுடா. டேய் ராஜன் வரா. ராஜனா வணக்கம். மழை வர பெய்யுது, காலேஜ் லீவ் விடுவாங்கன்னா தெரியலையா? கனமழை காரணமாக சென்னை, தஞ்சை, பாண்டிச்சேரி, நாகை, மயிலாடுதுறை லீவு தான், கன்ஃபார்ம் லீவ் தான்டா ஆகிய மாவட்டங்களுக்கு பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை. போடா காலேஜ் போடா. டேய் அடிக்கிறாமா? இன்னைக்காச்சும் காலேஜ் லீவ் விடுவானுங்களா? சிக்கம் புயல் சிக்கமாக வந்து மஜாவாக சூறவிட இருப்பதால் சிக்கம் புயல்டா கன்ஃபார்ம் காலேஜ் லீவு தான்டா. சென்னை, திருவாரூர், கடலூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு பள்ளிகள் கல்னா கல்லூரி தான்டா கன்ஃபார்ம் லீவு தான்டா. பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை. இல்ல புரியல. பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை. யோ என்ன நினைச்சிட்டு இருக்க நீங்க? எங்கெல்லாம் பார்த்தா மனுஷனா தெரியலையா? அவங்கள பார்த்தா தான் மனுஷனா தெரியுதா? அவங்களாச்சும் பரவாயில்ல, 2 கிலோமீட்டர் நடந்தே போயிடுவானுங்க. நான் 3 பஸ் பிடிச்சு போனியா? இல்ல எங்களை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? அயன்மேன் மாதிரி தெரியுதா? இல்ல ஸ்பைடர்மேன் மாதிரி தெரியுதா? எடு செருப்ப, காலேஜ் ஒழுங்கா போக மாட்டேன் அவன். அதாவது பப்ளிக் டாய்லெட் இருந்தும் பப்ளிக் பிளேஸ்ல பாத்ரூம் போறாங்க. இது ரொம்ப தப்பு சார். ஒரு நிமிஷம் சொல்லு தம்பி, ஒரு ஃபிளாஷ்பேக் சொல்றேன் பாருங்க சார். தம்பி பாத்ரூம் இங்கே தானப்பா இருக்கு? இதுதான் 10 ரூபா கொடுத்துட்டு உள்ள போங்க. 10 ரூபாயா? ஆமா. இல்லையேப்பா என்கிட்ட. இல்லைன்னா வெளில எங்கேயாச்சும் போய்க்குங்க. சரிப்பா, இங்கதான் யாரும் இல்லை, போக வேண்டியதான். 10 ரூபா இருக்கிறவன் பாத்ரூம் உள்ள போறான், 10 ரூபா இல்லாதவன் வெளில தானே சார் போறான். அதான் சில இடங்கள்ல இலவச டாய்லெட் இருக்கே, சில இடங்கள்ல. ஏன் சார் சில இடங்கள்ல தான் உங்களுக்கு பாத்ரூம் வருமா? தம்பி அப்படிலாம் இல்லைல்ல, அப்புறம் ஏன் சார் இப்படி பண்றீங்க? கொஞ்சமாச்சும் நியாயமா பேசுங்க சார். குடிக்கிற தண்ணி தான் காசு குத்து வாங்குறோம்னா பாத்ரூம் கூடவா சார் காசு குத்து போனோம்? முதல்ல இலவச டாய்லெட் எங்க பார்த்தாலும் கட்டுங்க சார், அப்புறம் இதை பத்தி வந்து பேசுங்க சார். ஓகேப்பா, நீ சொல்ற மாதிரி எல்லா பஸ் ஸ்டாண்ட்லயும் இலவச டாய்லெட் கட்டிட்டு அப்புறம் நாங்க வந்து பேசுறோம், சரிங்களா? ஓகே சார். டேய் மச்சான் சூப்பர்ரா. ஃபிளாஷ்பேக் எப்படிரா? டேய் அந்த ஃபிளாஷ்பேக்லாம் உண்மைதான், ஆனா அதுல அந்த வயசான தாத்தா கிடையாதுடா, அது நானு. என்னடா சொல்ற? ஆமாண்டா மச்சான், அன்னைக்கு ஒரு நாள் பாத்ரூம் அடக்க முடியலடா, சேர்னு உள்ள போனா 10 ரூபா தான் போலான்றாரு. என்கிட்ட காசே இல்லடா, அதான் போய் யாரும் இல்லாத இடத்துல போய் இறக்கி நாசம் பண்ணிட்டேன்டா. பாத்ரூம் கே 10 ரூபா, பாத்ரூம் கே 10 ரூபா, பாத்ரூம் கே 10 ரூபா. ஜீபூம்பா. டேய் நீ தான் பொத்தணும், சட்டு புட்டு 100 என்ட்டு வா. சரி சரி, 1 2 3 5 100 வரேன். டேய் ஒழுங்கா என்ட்டு வாடா. அழுவாதீங்கடா, இவன் தான் சட்டு புட்டுன்னு வான்னா என்னமோ ஏதோ. டேய் எல்லாம் ஓடி போய் ஒளிஞ்சுக்க. டேய் 100 வரேன். ஏ மாப்பிள்ள, அவன் எப்படி இப்படிதான் வருவான், நீ அப்படி போ.
பயப்படாத மாப்பிள அப்படிதான் வருவான் நீ போ பிரவீன் ஃபர்ஸ்ட் ஐஸ் சாரி மாப்பிள யோயோ ஓடிரே யார் இவன் அத்தா மாதிரி போயிட்டு இருக்கான் யாருன்னு வேற தெரியலையே என்ன பண்றது ஐடியா பிரவீன் ஃபர்ஸ்ட் ஐஸ் 2 3 நான் சந்தோஷ். நான் பிரவீன் ஃபர்ஸ்ட் ஐஸ் தான் சொன்னேன் இப்பதான் ஒன்ன சொல்ல போறேன் சந்தோஷ் செகண்ட் ஐஸ் ஓடுற டேய் சுருட்ட தேர்ட்ரா 2 3 மாத்தி சொல்லிட்டா நான் கரெக்டா தானே சொன்னேன் அதை எப்படி கரெக்டா சொல்லுவா ஏதாச்சும் அடையாளம் சொல்லு உன் முடிய வச்சா சொல்லிட்டேன்டா அப்படியா நான் என்ன கலர் டிஷர்ட் போட்டிருக்கேன் சொல்லு பச்சை கலர் டிஷர்ட் 2 3 நான் சிவப்பு இவன் பச்சை இந்த புத்தாண்டு அருமையான புத்தாண்டு காலையில எழுந்த உடனே மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கும் இனிய புத்தாண்டு இந்த புத்தாண்டு A few moments later. இதுதான் மங்களகரணமான மார்னிங்கா இன்னைக்கு காலண்டர்ல என்ன போட்டிருக்குன்னு பார்க்கலையே போய் பார்ப்போம் என்ன போட்டிருக்கு பரிசு ஆஹா என்ன பரிசுன்னு பார்ப்போம் மா பசிக்குதுமா என்ன சாப்பாடு உப்புமாடா இந்திய தொலைக்காட்சிகளில் முதன் முறையாக புத்தாண்டை முன்னிட்டு உப்புமா ஐயோ ஊருக்குள்ள அந்த நாய் தொலை தாகாமல சை அப்பாடி ஐயோ சாமி மாப்பிள மூச்சு விடாத, நீ இருக்கிற சாமிக்கு தெரியாது. மூச்சு விட கூடாதா அப்பாடி நம்ம தப்பிச்சோம். A few minutes later. ஐயோ எங்கனா ஓடி போய் ஒளிஞ்சுக்க வேண்டியதான். இது ஓகே. என்ன உள்ள வந்துட்டு யாரு டைல்ஸ கரையாக்குனது? அம்மா அந்த சுவாமி தாம்மா விட்டுறாதம்மா. இங்க தொட நான் சுவாம்பி கடிச்சு ரத்தத்தெல்லாம் குடிப்பேன். சரி இங்க தொட. கண்ணால கண்டபடி கண்டு போடியா. ஐயோ குரல் மட்டும் கேக்குது, ஆள காரணம் எங்க இருக்குன்னு தெரியலையே. கண்ணா போச்சி ரே கண்டு போடியா ரே. ஐயோ இவன் வேற எங்க இருந்து கத்திட்டே இருக்கான்னு தெரியலையே. அம்மா கண்டுபிடிச்சேனே, கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினைச்சேன். ஏச்சி இங்கதான் இருக்கியா நீ? இவன் எப்படி நம்மள கண்டுபிடிச்சான்? இவனுக்கு மூளை பின்னாடில இருக்கும். ராஜி கேசட்டார் என்ன மாறல? வலிக்குதா? ஏன்டா இப்படி பண்ற? ஒரு பேட்டரி வாங்கி போடுற மாறுவா. ஐயா என்ன பண்ற? மறுபடியும் அடிக்கிறாளே, உன் மரியாதை அவ்வளவுதான் சொல்லிட்டான். மாறி தொலைதான் போறான். வழிதா நீ காப்பாத்த யாருமே இல்லையா? டேய் படிக்காம டிவி பாத்துட்டு இருக்க, போய் படிப்போ. சரிப்பா போறப்பா. யோ பெருசு ரொம்ப நன்றியா. நீதாயா மாசு, நீ என்ன சேனல்னு மாத்தியா பாருயா. உன் புள்ள சைக்கோட்ட காப்பாத்த பத்தியா, ரொம்ப நன்றியா. ஏங்க சத்த கடைக்கு போயிட்டு வாங்களா? ஏய் நீ போயிட்டு வாடி. அப்ப நீங்களே வந்து சமைப்பீங்க? ஏய் என்ன வாய் நிலுது? என்ன பண்ணுவ? சூற விட்டுருவ. என்ன கண்ணுல கண்ணாப்புலான்னு போகுது. இன்னைக்கு என்ன ஒரு வழி பண்ணிடுவானோ? ஐயோ என்ன பாக்குறானே. புள்ளையோட அப்பம் பெரிய சைக்கோ ஆச்சே. யோ ஆயோ சோரி முடிஞ்சிட்டா. வீட்டுக்கு வந்தாலே இதே தொல்லடி. ஏண்டா உங்க 2 பேரும் சடனா நீங்க அடிச்சுக்க கூடா. நான் என்னடா பண்ண?